இந்த பதிவில் பாருங்க. இந்த பதிவில் நம்ம டிஎன்பிசி குரூப் 4 புதிய பாடத்திட்டத்தில் இந்திய வரலாறுன்னு ஒரு யூனிட் இருக்கு. அதிலிருந்து 10 கேள்விகள் கேட்கப்படும்னு சிலபஸில் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பில் இந்திய வரலாறு என்ற யூனிட்ல பாருங்க, டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானியம் வந்து ஒரு முக்கியமானதுங்க, இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமானது. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துலேயுமே முக்கியமான பாடம் இது. இந்த டெல்லி சுல்தானியம் எப்படி உருவாச்சு, கடைசியாக எப்படி முடிஞ்சதுன்றத படிப்படியாக பார்ப்போம். இந்த டெல்லி சுல்தானியத்தில் மொத்தம் 5 அரச வம்சங்கள். ஒன்று அடிமை வம்சம் அல்லது மாம்லுக் வம்சம், 2வது கில்ஜி வம்சம், 3வது துக்ளக் வம்சம், 4வது சையது வம்சம், 5வது லோடி வம்சம். அதில் முதல் வம்சம் மாம்லுக் அல்லது அடிமை வம்சத்தை பற்றி பார்ப்போம். இந்த வம்சம் இதில் கடந்த குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்க, இனி அடுத்த குரூப் 4 என்ன கேட்பாங்கன்றத குரூப் 4 பாயிண்ட் மட்டும்தான் இது. குரூப் 2, குரூப் 1லாம் இன்னும் விரிவாக பார்க்கணும். இந்த குரூப் 4க்கு மட்டும் இந்த அளவுக்கு தெரிஞ்சினா போதும். இதில் ஃபர்ஸ்ட் அந்த மாம்லுக் அல்லது அடிமை வம்சத்தை பற்றி பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவில் ஒவ்வொரு வம்சமாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானியம் எப்படி உருவாச்சுன்னா, இது பாருங்க, கிபி 1192ல் 2ஆம் தரைன் போரில் முகமது கோரி வெற்றி பெற்றுவார். 1192ல் 2ஆம் தரைன் போரில் முகமது கோரி வெற்றி பெற்று இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்தினார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. 1192ஆம் ஆண்டு 2ஆம் தரைன் போரில் முகமது கோரி வெற்றி பெற்று இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை ஏற்படுத்தினார். அந்த முகமது கோரியினுடைய அடிமை தான் குத்புதீன் ஐபக். ஞாபகம் வச்சுங்க, இது கூட்டு காரணத்தை கேட்பாங்க. முகமது கோரியினுடைய அடிமை தான் குத்புதீன் ஐபக். அந்த குத்புதீன் ஐபக் தான் முகமது கோரி இறந்த பிறகு டெல்லி சுல்தானியத்தை உருவாக்குறாரு. ஞாபகம் வச்சுங்க, டெல்லி சுல்தானியம், அதாவது முஸ்லீம் ஆட்சி முடிவுக்கு வந்து டெல்லி சுல்தானியம்ன்றதை உருவாக்குறவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். ஏன்னா முகமது கோரி வந்து முஸ்லீம் ஆட்சி உருவாக்கி ஆட்சி நடத்துவார். அவர் இறந்த பிறகு அவர் ஆட்சி செய்த பகுதிகளை அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் வந்து டெல்லி சுல்தானியம் என்ற ஒன்றை உருவாக்குவார். அந்த ஃபர்ஸ்ட் வம்சம் தான் மாம்லுக் வம்சம் அல்லது அடிமை வம்சம். அது எந்த வருஷம்னா 1206லிருந்து 1290 வரையில. இதுக்குள்ள ஒரு சில அரசுல வருவாங்க, அதை பற்றி பார்ப்போம். அப்போ அடிமை வம்சம்னா 1206 டு 1290. இதை வந்து இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சிங்க, வம்சமும் வருஷமும் ஞாபகம் வச்சிங்க. இது பொறுத்துக்களை கேட்பாங்க, இந்த பக்கம் வம்சம் கொடுத்துட்டு அந்த பக்கம் வருஷம் கேட்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் வந்து 1206 டு 1290. அதில் முதல் அரசர் குத்புதீன் ஐபக், இவர் தான் வந்து குத்புதீன் ஐபக் தான் டெல்லி சுல்தானியத்தை உருவாக்குறாரு. அதே போல அடிமை வம்சத்தின் முதல் அரசரும் இவர் தான். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம்தான். 1206லிருந்து 1210 வரையில தான் இவருடைய பீரியடு. யாருடைய பீரியடு? குத்புதீன் ஐபக்குடைய பீரியடு 1210 முடிஞ்சிடும். இதுல இந்த குத்புதீன் ஐபக்ல டிஎன்பிசி குரூப் 4ல கேட்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டினார். குதுப்மினார்னு ஒரு கோபுரம், அதுக்கு அடிக்கல் நாட்டுவார். அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள இறந்துடுவார். எப்படி இறப்பார்னா, பாருங்க, 1210ல் போலோ எனும் குதிரை விளையாட்டின் போது தவறி விழுந்து இறந்து விடுவார். இந்த 2 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் தான் இந்த குத்புதீன் ஐபக்ல குரூப் 4 லெவல்ல. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இல்துமிஷ், அதாவது அடிமை வம்சத்தின் 2வது அரசர் இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் யாருன்னா குத்புதீன் ஐபக்னுடைய மருமகன். குத்புதீன் ஐபக்னுடைய மருமகன். நிறைய இருக்கு, நம்ம குரூப் 4 லெவல் மட்டும் தெரிஞ்சினா போதும். மருமகன். இவருடைய பீரியடு பாருங்க, இவர் 1210 இறக்குறாரா, உடனே இவர் வந்துடுவார். 1210 இருந்து 1236 வரையில வந்து இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் பத்தி நாம குரூப் 4 லெவல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குதுப்மினாரை கட்டி முடித்தார். தெளிவா புரிஞ்சுக்கணும்,
கேட்பாங்க. குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். குதுப்மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஷ். பல தடவை கேட்டிருக்காங்க, நானே பல தடவை எழுதியிருக்கேன். இல்துமிஷ். இல்துமிஷ் வந்து குதுப்மினாரை கட்டி முடித்தார். அடுத்தது நாற்பதின்மர் அல்லது சகல்கானி என்ற குழுவை ஏற்படுத்தினார். அவர் 40 பேர் சேர்ந்த துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் சேர்ந்த ஒரு குழு ஏற்படுத்துவார். அது ஏன் ஏற்படுத்துறதுனா குரூப் 1 லெவலில் விரிவாக பார்க்கலாம். குரூப் 4 லெவலில் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். 40 அல்லது சகல்கானி என்ற குழுவை ஏற்படுத்தினார். இதுதான் வந்து இல்துமிஷனுடைய முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ரஷ்யா வந்து இல்துமிஷ் இறந்த உடனே 1736 1740 வரையிலும் இவங்களும் 4 வருஷம் தான். இவங்க ஆட்சியில முக்கியமான எதுவும் இல்லை. ஆனா இதுல ஒரே கேள்வி கேட்பாங்க, டெல்லி சுல்தானியத்தின் பெண் அரசியான்னு கேட்பாங்க. அடிக்கடி கேட்டிருக்காங்க, இனியும் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அப்ப டெல்லி சுல்தானியத்தின் பெண் அரசி யாருன்னா ரஷ்யா. இந்த ரஷ்யா யாருன்னா இல்துமிஷின் மகள். இந்த ரஷ்யா வந்து இல்துமிஷின் மகள். இல்துமிஷ் இறந்த உடனே இவங்க வந்து 1736 1740 வரையிலும் இவங்க ஆட்சி காலம். இவங்க ஆட்சி காலம் சிறப்பு வாய்ந்தது இல்லை. 4 வருஷத்துல இவங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க, கலகம் செய்து இவங்க இறந்துருவாங்க. அதனால சிறப்பாகவும் இல்லை. கேள்வி என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல டெல்லி சுல்தானியத்தின் பெண் அரசி யாருன்னா ரஷ்யா. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த அடிமை வம்சத்தின் கடைசி அரசர். 1, 2, 3, 4வது தான் கடைசி அரசர் வந்து கியாசுதீன் பால்பன். வந்து 1266 1287 வரை இவருடைய பீரியடு. இதுல முக்கியமானது என்னன்னா 40 குழுவை இவர் ஒழித்தார். அதாவது பாருங்க, இல்துமிஷ் உருவாக்கிய 40 குழுவை இவர் ஒழித்து விடுவார். ஏன்னா அதனால பல பிரச்சனைகள் வருதுன்றதுனால 40 குழுவை ஒழித்து விடுவார். இது ஒரு டிஎன்பிசி குரூப் 4 லெவல்ல முக்கியமான பாயிண்ட். கியாசுதீன் பால்பன் தான் அடிமை வம்சத்தின் கடைசி அரசர். அதுக்கு அடுத்த வம்சம் கில்ஜி வம்சம். இந்த கில்ஜி வம்சம் பார்த்தீங்கன்னா 1290 1320 வரலாம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த பதிவுல இந்த கில்ஜி வம்சத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த டெல்லி சுல்தானியத்துல இந்த மாமுலுக் வம்சத்தை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லாமே டிஎன்பிசியில இப்போ சொன்னது எல்லாமே கடந்த காலத்தில் கேட்ட கேள்வி தான், இனிமேலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த இந்திய வரலாற்றுல டெல்லி சுல்தானியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் கில்ஜி வம்சத்தை பற்றி பார்ப்போம்.